இந்த லவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நான் சும்மா இன்டர்நெட்ல போய் வாட் இஸ் லவ், எல்லாரும் லவ் லவ்ன்றாங்களே, இஷ்டத்துக்கு ஐ லவ் யூ சொல்லிக்கிறாங்களே. இந்த லவ் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுது ஐ ஃபவுண்ட் அவுட் ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை ஒரு தியரின்னு சொல்லலாம். ராபர்ட் ஸ்டர்ன்பர்க் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்டனுடைய தியரி என்னன்னா, லவ்வுக்கு ஒரு ட்ரையாங்கிள் உண்டு. என்னது? லவ்வுக்கு ஒரு ட்ரையாங்கிள் உண்டு. முடிஞ்சா அந்த பிக்சர் போடுங்கன்னு. அந்த லவ் ட்ரையாங்கிள்ல இன்டிமசி அப்படிங்கிறது மேலே இருப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருக்கம், நெருக்கமான ஒரு உறவு. கீழே இருப்பது பேஷன். பேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அளவு கடந்த ஆர்வம். ட்ரம்ஸ் வாசிக்கிறது என்னுடைய பேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதையுமே விட்டு கொடுத்துருவாங்க அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? அளவுக்கு அதிகமான ஆர்வம் அப்படின்னு சொல்லனா பேஷன். கமிட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அர்ப்பணிப்பு. கமிட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அர்ப்பணிப்பு. அப்போ இன்டிமசி, பேஷன், கமிட்மெண்ட். ஐபிசி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியன் பீனல் கோட்டில் ஐபிசி சட்டம் இல்லை, ஐபிசி. இன்டிமசி, பேஷன் அண்ட் கமிட்மெண்ட். நெருக்கமான ஒரு உறவு, அளவு கடந்த ஆர்வம், அர்ப்பணிப்பு. இது மூன்றும் சேர்ந்து எல்லாமே ஈக்குவலா இது மூணும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கன்சமேட் லவ் அப்படின்னு சொல்றாங்க. நிறைவான அன்புன்னு அர்த்தம். இன்னைக்கு யாரெல்லாம் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னீங்களோ உங்ககிட்ட நான் கேட்கிறேன், ஆண்டவரை நிறைவா நேசிக்கிறீங்களா? அவரிடத்துல நெருக்கமான ஒரு உறவு உங்களுக்கு இருக்கிறதா? அளவு கடந்த ஆர்வம் அவருக்கு இருக்கிறதா? அவரிடத்துல அர்ப்பணிப்பு இருக்கிறதா? இது மூன்றும் இருக்கும் என்றால் உண்மையிலேயே தேவனை மனசார அப்படியே நிறைவா அவரை லவ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லவா? ஒரே ஒரு நம்மளுடைய முற்பிதாக்கள் தான் நம்மளுக்கு சொல்ல முடியும். ஆபிராம ஆண்டவர் முதல்ல கூப்பிடும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிராம கர்த்தர் கூப்பிடும் பொழுது என்ன சொல்லி கூப்பிடுறாரு? கர்த்தர் ஆபிராமை நோக்கி. அப்போ தெய்வம் ஒரு மனுஷனிடத்துல பேசுகிறார் என்பது நெருக்கமான உறவுக்கு அடையாளமா இருந்துச்சு. There was a man who was speaking with God. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு ஆண்டவரோடு கூட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா பிரத்யட்சமா நம்ம கேட்கறது இல்லை அவர் சத்தத்தை, ஆனா மெல்லிய சத்தத்துல ஒரு சில நேரத்துல கேட்கிறோம். பைபிள் வாசிக்கும் போது அப்படி வார்த்தைகளை கேட்கிறோம். இப்படி தேவ ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையா நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா இந்த மனுஷன் கர்த்தர் ஆபிராமை நோக்கி அப்படின்னு சொன்னாலே அவர் தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷனா இருக்கிறார்னா எந்த அளவுக்கு அவர் நெருக்கமான உறவுல இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. யோவான் 10 நம்ம வாசிக்கிறோம், என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும். உண்மையான நெருக்கமான உறவு இருக்கிற இடத்துல ஆண்டவரை அவன் நெருக்கத்தோடு அவருடைய சத்தத்தை கேட்கிறவனாய் இருந்தார். அப்ப என்ன வந்துருச்சு? இன்டிமசி வந்துருச்சா? நெருக்கம் வந்துருச்சு அவருக்கு, ஆபிராமுக்கு. ரெண்டாவது அவர் சொல்றாரு, உன் தகப்பனுடைய வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு. தகப்பனுடைய வீடு. இன்றைக்கும் நிறைய அம்மாமாருங்களுக்கு தகப்பனுடைய வீடு அம்மா வீடு தான். அப்படியா? அப்படிதானே? என்ன இருந்தாலும் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது தனியாக ஒரு சந்தோஷம் வந்துடுது இல்லை? பிகாஸ் வி ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். நம்மளுக்கு ரொம்ப பிரியமான ஒரு இடம் அந்த அம்மா வீடு. ஏன்னா காலையில் ஏந்துக்கு வேணாம், பெட்டுக்கே என்ன வந்துடும்? காஃபி வந்துடும். நான்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. பெட்டுக்கே வந்துடும் காஃபி. ஏன் இவ்வளோ நேரம் தூங்குற அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் உனக்கு கால் இல்லையா, நீ வந்து காஃபி போடக்கூடாதா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கம்ஃபர்டான ஒரு ஸ்டேட்டஸ் தான் அந்த தகப்பனுடைய வீடு, அம்மானுடைய வீடு. உன்னுடைய இனம், உன்னுடைய ஜனம், உன்னுடைய சொந்தங்களை பார்க்கும் போது உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல? ஒரு கல்யாணத்துக்கு போயிடக்கூடாது. எங்க அம்மா வீட்டு கல்யாணத்துக்கு 2 நிமிஷத்துல எங்க ஐயா கூப்பிடுவாரு, பத்தியா உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்துட்ட பத்தியா, உடனே 2வது நிமிஷம் போன் வரும் எனக்கு. அப்போ சொந்தங்களை பார்க்கும்பொழுது ஒரு சந்தோஷம். நம்ம ஊருக்கு போகும்பொழுது, முடிச்ச ஊர்ல குடியேறி வந்தவர்கள் உங்க அம்மா வீட்டுக்கு வேற இடத்துக்கு போகும்பொழுது சந்தோஷமா இருக்கிறோம்ல? அப்போ தேசமும் நம்மளுக்கு சந்தோஷம். இந்த மூன்றுமே அவனுடைய கம்ஃபர்ட் ஜோனா, அவனுடைய சந்தோஷத்தின் உச்சகட்டத்தில் இருந்ததை விடுவதற்கு அவன் ஆயத்தமானான். பார்த்தீங்களா?
அதுதான் அளவு கடந்த ஆர்வம் என்ற அர்த்தம். He was ready to forego that passion for the passion he had for God. புரியுதா? ஆண்டவர் மேல இருந்த ஆர்வம், அளவு கடந்த ஆர்வத்தை அவன் இந்த இடத்துல காட்டுறாரு. கிளம்பி வந்தாரா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார்ல. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அர்ப்பணிச்சாரா? ஆண்டவருடைய அர்ப்பணிப்பு அப்படின்னா என்ன தெரியுமா? கமிட்டட் டு ஒபேன்னு அர்த்தம். அப்போ எங்க இந்த 3 விதமான அன்பும் ஒன்று சேர்ந்து வருகிறதோ ஆட்டோமேட்டிக்கா அது போய் கீழ்ப்படிதல்ல முடியும். இன்னைக்கு அப்பாவை நேசிக்கிறேன்னு சொன்னீங்களே, அப்பா வார்த்தைகளை கீழ்ப்படுகிறீங்களா? உங்களுடைய நேசம் நிறைவான நேசமா இருக்குதா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நெருங்கிய உறவு, அவருடைய சத்தத்தை கேட்கிற உறவு, அளவு கடந்த ஆர்வம், எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துட்டு ஆண்டவரை சூஸ் பண்ற அந்த ஆர்வம், 3வது அர்ப்பணிப்பு. இது 3மே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படிதல் வரும். கீழ்ப்படிதல் வந்துச்சா? மகனுக்கு வந்த உடனே உங்க தயவு தலைமுறை 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 உள்ளது, உங்க இரக்கம் தலைமுறை 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 உள்ளது. உங்க இரக்கம் பண்ணுவீங்களா? உங்க இரக்கம் தலைமுறை 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 உள்ளது, உங்க தயவு தலைமுறை 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 உள்ளது. எங்க அன்போ எங்க கீழ்ப்படுதலா இருந்துச்சோ, ஆபிராம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு 7ஆம் வசனத்துல, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் தருவேன். சந்ததிகளின் ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை முழுமையா நேசிச்சு அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னா உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.